ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, எனது குருநாதரின் பாதங்களை வணங்கி, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரி ருத்ரகாளியம்பிகையின் பாதத்தை வணங்கி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளித்தாயின் அனுகிரகத்தினால் சகல தோஷமும் நீங்கும் பரிகாரம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் காளியம்மன் முன்னாடி இல்லை காளியம்மனை நினைத்து இந்த பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த தோஷங்கள் விலகி நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பதிவுக்குள்ளே இப்போ போகலாம். இந்த பதிவோட கடைசியில் ஒரு யந்திரம் கொடுத்துருப்பேன். அந்த யந்திரத்தை சாக் பீஸ்லையோ அல்லது கோலமாவுலையோ நம்ம தரையில் வரைஞ்சிக்கிறோம். அது மேலே வேப்ப இலையை பரப்பி தோஷம் பிடித்தவர்களை அது மேலே உட்கார வச்சு சாம்பிராணி கொளுத்தி ஊதுவத்தி தூபம் கொடுத்து மந்திரத்தை ஜபம் செய்யணும். காளி மந்திரத்தை ஜபம் செஞ்சு விபூதி போடணும். அப்படி போடும் பொழுது நமக்கு தோஷங்களெல்லாம் அவங்கள விட்டு நீங்கி நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி காளியம்மனுக்கு சைவ முறையில் 3 வகையான பழங்கள், அவல் பொரி கடலை, வெத்தலைப்பாக்கு பழம், பத்திச்சூடம், தேங்காய் இதெல்லாம் உடச்சி வச்சுட்டு ஒரு சைவ பலி, ஒரு பூசணிக்காவை பலி கொடுத்துட்டு இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும். மூலமந்திரத்தை 108 முறை சொல்லணும். தோஷம் கழிக்கக்கூடிய மந்திரத்தை 16 முறை சொல்லணும். அப்படி 16 முறை சொல்லும் பொழுது நம்ம தோஷம் பிடிச்சவங்க முன்னாடி ஒரு அக்னி வளர்க்கணும். ஹோமகுண்டம் வளர்த்து அந்த ஹோமகுண்டத்தில் நம்ம வச்சிருக்கிற பொருட்களை, அசைவ பொருட்கள் கையில் வச்சுருக்கணும். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா முட்டை, கோழி, எலுமிச்சம்பழம், நவதானியம் இவற்றையெல்லாம் வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம அந்த பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வேப்பிலையை பரப்பி அது மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த மூல மந்திரத்தை 108 முறை நம்ம காளித்தாயிட்ட முதல்ல சொல்லணும். அந்த மூல மந்திரம் என்னென்னு பார்ப்போம். ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நமச்சிவாய, உச்சாடு உச்சாடு ஸ்வாஹா. திரும்ப சொல்கிறேன். ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் நமச்சிவாய, உச்சாடு உச்சாடு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிச்சு அந்த கோழி, முட்டை, எலுமிச்சப்பழம், நவதானியம் இது மேலெல்லாம் போட்டுட்டு அதற்கு ஒரு தூப தீபம் காட்டிட்டு அந்த தோஷம் பிடிச்சவரை இந்த மந்திரம் சொல்லி 16 முறை இந்த நவதானியங்களை, முட்டை, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் தலையை சுற்றி அக்னியில் போட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம அக்னி வளர்த்துக்கணும். காளியோட மூல மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணி அந்த அக்னியை வளர்த்துட்டு அதுக்கு தலையை சுற்றி இந்த நவதானியம், முட்டை, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் போடணும் அக்னியில். அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் காளி வாவா, கங்காளி வாவா, அகோர வீரபத்ர காளி வாவா, இந்த நட்சத்திரமுடைய இன்னாரை பிடித்துள்ள சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி தேகத்தை விட்டு போக ஸ்வாஹா. திரும்ப சொல்கிறேன். ஓம் காளி வாவா, கங்காளி வாவா, அகோர வீரபத்ரகாளி வாவா, இன்ன நட்சத்திரமுடைய இன்னாரை பிடித்துள்ள சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி தேகத்தை விட்டு போக ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 16 முறை சொல்லணும். 16 முறை சொல்லும் பொழுதும் முட்டை ஹோமத்தில் போட வேண்டாம். எலுமிச்சை பழத்தை நறுக்கி குங்குமம் தடவை வச்சுக்கிடணும். நவதானியத்தை கையில் வச்சுக்கிட்டு 16 முறை அவங்க உடம்பில் சுற்றி அந்த 16 முறை உடம்பை தடவி அந்த அக்னியில் போட்டு ஹோமத்தை முடிக்கணும். அந்த 16 முறை தலையை சுற்றி அக்னியில் போட்டுட்டு குளிக்க சொல்லிவிட்டு அந்த கடைசியாக கொடுத்துருக்கிற யந்திரத்தை ஒரு செம்பு தகட்டில் வரைஞ்சி ஐங்காயம் தடவி சுருட்டி
தாயத்தை வச்சு போட்டுக்கலாம். அப்படி போடும்போது சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு சைவ படையலை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அசைவ படையல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அசைவத்துக்கு அதிகமான பவர் உண்டு, சீக்கிரமாக அந்த வேலைகளை செய்யும். சைவங்கிறது 48 நாளில் வேலை செய்யும்போது அசைவங்கிறது 21 நாளில் வேலை செய்யும், அல்லது 11 நாளில் வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப காளியம்மனுக்கு மது மாமிசம் முட்டை வைத்து பலி தந்து இந்த உருவை ஜெபிக்கணும். கடைசி அந்த கோழியையும் முட்டையையும் தலையை சுற்றி பலி கொடுத்து சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டுட்டு வர நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் கிடைத்து இந்த காளியம்மன் மூலியமாக இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவிச்சுட்ருப்பாங்க. அந்த இன்னல்களெல்லாம் விலகி நல்ல முறையில் நல்ல நிலைமையில் அவங்களுக்கு உண்டான செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உள்ள ஏற்றங்கள் அனைத்தையும் சந்தித்து வழிபடுவாங்க. அது போக 16 வெள்ளிக்கிழமையோ அல்லது 16 செவ்வாய்க்கிழமையோ காளியம்மனுக்கு முதல் வாரமும் கடைசி வாரமும் காளியம்மனுக்கு செவ்வாடை சாத்தணும். சிவப்பு கலரில் பட்டு அரளிப்பூ மாலையை வாங்கி சாத்தி அங்கே ஒரு எலுமிச்சை தீபம் போட்டு சுவாமி கும்பிடணும். இந்த 16 வாரமும் போட நிச்சயமாக காளியம்மன் நமக்கு ஒரு அனுகிரகம் செஞ்சு நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருப்பாள். அதுபோக காளியம்மனை வணங்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவளால் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு, அதாவது எதிரிகளால் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் காவலாக நின்று நம்மளை காத்தருள்வாள். அப்பேற்பட்ட சக்தி நம்ம காளியம்மனுக்கு இருக்குது. அதனால தான் காளி 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 எல்லாரும் காளியை பிடிச்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. காளியம்மனை வணங்கி அனைவரும் நல்ல அருள் பெறுமாறு முத்தாள பரமேஸ்வரட்டியும் எனது அன்னை ருத்ராகாளி அம்பிகையிட்டையும் பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த யந்திரத்தை தான் தரையில் வரையணும். ஒரு செப்பு தோட்டில் தாயத்தில் போடுற அளவுக்கு வரைஞ்சும் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தாயத்தை போட்டு விடணும். இந்த பூஜையை